இங்க ராகவன் ஐயாவும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அவங்க கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புள்ளைங்க எல்லாமே சேர்ந்து ஒண்ணா தான் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க 2 பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி வேலை கிடைச்சதுமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. 10 வருஷம் ஆகி இப்ப வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்க வரவே இல்ல. சோ இப்போ இவங்க ஒய்ஃபுமே இந்த பொங்கலுக்காச்சு பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவரு 10 வருஷமா கால் பண்ணி வராதவங்க இப்ப மட்டும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவங்க நீங்க கால் பண்ணி வர சொல்லணும்னா பிள்ளைங்களை பார்க்க நானே வெளிநாட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவரோட பிள்ளைங்க 3 பேருக்குமே உங்க அம்மாவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன், யாரு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மெயில் போறாரு. அதை பார்த்ததுமே இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா எங்க ஒய்ஃபுமே உங்க பிள்ளைங்களை பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இவர்கிட்ட வந்து எதுக்காக அம்மாவை டைவர்ஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க. டைவர்ஸ்னா 2 பேருமே பிரிஞ்சு தனியா வாழ்றது தானே. இப்போ உங்க அம்மா உங்களை பார்க்கறதுக்காக அங்க வந்துட்டானா, நான் இங்க தனியா தான் இருக்க போறேன், சோ 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ போறோம், அதுக்கு நாங்க டைவர்ஸே பண்ணிட்டு போவோம்னு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு இதை விடுங்க, பொங்கல் பண்டிகைலாம் முடிஞ்சதவே பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. தென் எங்க ஒய்ஃபுமே எங்க ஃபேமிலியோட சேர்ந்து கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவர் சாமி கும்பிட்டு கீழே இறங்கும்போது படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆகி சுருக்கு பிடிச்சிருது. இவங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இவ்வளவு கேரா பாத்துக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா தான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மெயில் போட்டாரு, அதனால தான் நாங்க எல்லாருமே கிளம்பி வந்தோம்னு சொல்றாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. நான் இவ்வளவு வருஷமா இருந்ததால தான் இவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்குமே டைவர்ஸ்ல விருப்பம் தான் சொல்லிடுறாங்க.